நாங்கள் ஏற்கனவே படிச்ச மாதிரி ஒன்று அவர்கள் பயன் உறுதியாக அழைக்கப்படலாம், பயன் உறுதி இல்லாமலும் அழைக்கப்படலாம். ஆனா மனுஷற்ற பொறுப்பு என்ன? அழைப்பு வருகிறது அப்படின்னு சொன்னா ஏன் என்னத்துக்கு கண்டு அதை கேட்டு அத கடவுள் நானும் கூப்பிடுறேன்னு சொல்லுறேன். யாரென்று தெரியுது கூப்பிடுறது? வேதத்தின் கடவுள் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து கூப்பிடுறாருன்னு தெரியுது. அந்த கோலை நீ ரிசீவ் பண்ணாட்டி அது உனக்கு தான் ஆபத்து. அயால நம்ம சொல்றோம். அது 4வது பிறகு போடுறாங்க, கிறிஸ்தவ சமயத்தை ஏற்றுக்கொள்ளாத எவரும் ரட்சிக்கப்பட இயலாது. கிறிஸ்தவ இந்த கிறிஸ்துவ சேவிக்காத எவரும் ரட்சிக்கப்பட இயலாது. கிறிஸ்துவ எதுல நாங்கள் சேவிக்கிறோம்? கிறிஸ்தவ சமயத்தில் நாம் சேவிக்கிறோம். சமயம் என்ற வழி, கிறிஸ்தவனுடைய வழியில் கிறிஸ்துவ சேவிக்கணும். கிறிஸ்தவனுடைய வழியில சேவிக்காத எவரும் ரட்சிக்கப்பட இயலாது. அதே கிளியர் நாங்கள். ஏன்னா உனக்கு விளங்குது, ஆனா சேவிக்கிற விருப்பம் இல்லை. இயேசுவன் யாருன்னு தெரியுது, அவர் சொன்னபடி நீ நடக்க விரும்புற இல்ல. அவ கட்டாயம் கிறிஸ்துவ பற்றி தெரியப்படுத்தப்பட வேண்டியது அவசியமா போச்சு. அதாவது நாங்கள் பல விஷயத்தில் எங்களுக்கு ரோமர் 1:20 வித்வுட் எக்ஸ்கியூஸ், எந்த சாக்கு போக்கும் இல்லாமல் நாமல் தீர்க்கப்படுவோம் நரகம், நித்திய அழிவுக்கு. அதுதான் எபேசியர் 2:12 சொல்ற மாதிரி புறஜாதிகளாக நாங்கள், அதாவது கிறிஸ்தவ சமயத்துக்குள்ள இல்லாத நேரத்தில் புறஜாதிகளாகிய நாங்கள் நம்பிக்கையற்றவர்கள். வித்வுட் ஹோப். என்ன ஹோப்? நித்தியமா எங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை. இந்த உலகத்துல இருந்து நாமல் போகல, நாமல் கடவுளோட வாழ்வோம்ன்றதுக்கு எந்த நம்பிக்கையும் எங்களுக்கு இல்லை. வித்வுட் ஹோப், வித்வுட் ஹோப். அப்படின்னு சொன்னா என்ன வரணும்? அந்த கால் கட்டாயம் வரணும். எந்த கால்? வெளிப்படையாக அழைப்பு விடுக்கப்படும். வெளிப்படையா அழைக்கப்படாம ஒரு ஆள் ரட்சிக்கப்பட இயலாது. இப்ப நாங்களே சின்ன பிள்ளைய பத்தி கதை, குழந்தை பிள்ளைய பத்தி கதைக்கல, மூளை வளர்ச்சி குழந்தையாக்களை பத்தியும் கதைக்கல. அந்த கேட்டகரி தாண்ட இல்ல மெச்ச மனுஷராக இல்ல பத்தியும் கதைக்கும். எந்த இடத்துல எந்த காலத்துல எந்த சூழல்ல வாழ்ந்திருந்தாலும் அவர்களுக்கு சுவிசேஷம் ரட்சிப்புக்குரிய கடவுளுடைய தேவை பலனாக இருக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கவர். அதனை ரோமர் 1:16 சொல்வது. ஏண்டா விசுவாசிக்கிற எவருக்கும் அது ரட்சிப்புக்கான தேவை பல. நாங்கள் கிறிஸ்து இல்லாம ரட்சிக்கப்பட இயலாது என்று வேதம் தெளிவா சொல்லுது. அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. பைபிள் கிளியர். அதுகள் அப்ப வெளிப்படையான சுவிசேஷ அறிவிப்புடன் கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறார். கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறதனூடாகத்தான் அந்த பிரசங்கத்தை அது தேவை பெறனாக அந்த சுவிசேஷம் மாறப்போகுது. கிறிஸ்து இல்லாம ஒரு ரட்சிக்கப்படுகிறாது, அதாவது நித்திய வாழ்வு அடையிறாது. கிறிஸ்துவோட இருந்தா மட்டும்தான் நாம விசுவாசத்தினூடாக அவர்ல நாம ஐக்கியப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 3:17 கம்யூனியன் வித் கிரைஸ்ட். கிறிஸ்துவில விசுவாசம் வரணும் என்று சொன்னா கட்டாயம் நாம கிறிஸ்துவ பற்றி அறிந்திருக்க வேணும். ரோமர் யோவான் 17:3 ஒன்றானமை தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய கிறிஸ்துவையும் அறிஞ்சு கொள்றதா நித்திய ஜீவன். அப்ப கடவுள் யாரு, கடவுளுடைய கிறிஸ்து யாரு என்ற அறிவு இல்லாட்டி ஒரு ஆள் நித்திய ஜீவனை பெறுகிறார். அந்த அறிவு இல்லாம ஒரு ஆள் விசுவாசிக்கிறார். அந்த விசுவாசம் இல்லாம ஒரு ஆள் கிறிஸ்துவோட ஐக்கியப்படுகிறார். கிறிஸ்துவோட ஐக்கியம் இல்லாம அவருக்கு ரட்சிப்பே இல்லை.
அந்த கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் அப்ப சொல்லப்படாம அவருக்கு அது தேவையெல்லாம் மாறாது. அந்த அறிவு எப்படி வருகிறது? ரோமர் 10:14. அந்த அறிவு கடவுளை பற்றிய சுவிசேஷ பிரசங்கத்தார். சுவிசேஷ பிரசங்கத்தார். சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படாவிட்டால் எப்படி அறிஞ்சு கொள்வார்கள்? ஆயர் அந்த விஷயத்தை கவனிச்சு கொள்ளுங்க. preaching knowledge, knowledge faith, faith communion, communion அது எங்களுக்கு salvation. salvation என்றது நாம ஃபைனலா everlasting life. பிரசங்கிக்கப்படாம ஒரு ஆள் நித்திய ஜீவன் பெறுகிறார். பிரசங்கம் கேட்காம ஒரு ஆள் ரட்சிக்கப்படுகிறார். ஏண்டா பிரசங்கிச்சாத்தான் அறிவு வேணும். கேட்கிறார்கள். அறிவு வந்தாத்தான் அவர்கள் நம்புகிறார். அறிவுதான் அந்த கொள்கை, அந்த கொள்கையை பற்றி கொள்ளுகிறார். விசுவாசம், விசுவாசம் வந்தாத்தான் அவர்கள் கிறிஸ்துவோட ஒட்ட வைக்கப்படுகிறார். கிறிஸ்துவோட ஒட்ட வைக்கப்பட்டால்தான் அவர் மனவாட்டியா நித்தியத்தில் கடவுளோடு இருக்கலாம். ஆல்ரைட். அந்த பிரசங்கம் அது உலக தொடக்கம் முதல் மறைவாக வைக்கப்பட்டிருந்தது. The mystery, அந்த நற்செய்தியின் ரகசியம் உலக தோற்றத்தில் இருந்து மறைச்சு வைக்கப்பட்டிருந்தது. ரோமர் 16:25. அது யாருக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று உலக தோற்றத்துக்கு முன்னுக்கு கடவுள் குறிச்சிருந்தாரோ அவங்களுக்கு மட்டும் ஆண்டவர் அதை அப்பப்ப அந்தந்த காலத்துல மட்டும் அவருக்கு சொன்னார். அவ மத்தியாக்கள் எல்லாரும் எங்க? நமக்கு முடிவு தெரியும். ஏண்டா சுவிசேஷத்தை பிரசங்கிக்காம அந்த அறிவு வந்திருக்காது. அறிவு வராட்டி விசுவாசி இருக்கிறார். விசுவாசம் இல்லாட்டி அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவோட ஒட்ட வைக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். அதனால்தான் பவுலப்போஸ்தலர் புறஜாதிகள் எல்லாரும் செத்தாங்க, இஸ்ரவேலர் மட்டும் தப்பினாங்க. இஸ்ரவேலர் அந்த இனத்துக்குள்ள மட்டும்தான் கடவுள் இத வெளிப்படுத்தினார். எபிரேயரின் தெய்வம் என்றுதான் அவர் தன்னை வெளிப்படுத்த தொடங்கினார். அதனால ரட்சிப்பு எபிரேயருடாகத்தான் வருது. எபிரேய இனம் தவிர்த்த மிச்ச தமிழ் இனம், சிங்கள இனம், என்ன இனம் சொல்லு, எல்லாரும் நரகம். இந்த சமயத்தை பற்றி உண்மையை நாங்கள் கதைக்க இல்லை. கடவுளை பற்றிய நல்ல செய்தி, நற்செய்தி பிரசங்கம் கேட்டிருந்தா அறிவு வந்திருக்கும். அறிவு வந்திருந்தா தான் நீ ரட்சிக்க விசுவாசித்திருப்ப. அந்த பிரசங்கம் கொடுக்கப்படாத இருந்த எந்த இனமும் அழிஞ்சது. அதான் பவுல் சொல்ற, புறஜாதிகள் இந்த உலகத்தில் நம்பிக்கையற்றவர்களாக வாழ்ந்தார். என்ன நம்பிக்கை? தேவனற்றவர்களாக வாழ்ந்தார்கள். கடவுள் இல்லாதவங்களுக்கு, கடவுளே இல்லைன்ற இந்த நித்திய வாழ்க்கையாக்களுக்கு எவ்வளவு கொடுத்து வச்சியாக்கள். நாம புறஜாதிகளுக்கு அந்த கடவுளுடைய பிரசங்கமும் அந்த கடவுளை பற்றி அறிவையும் அடைஞ்சு மெய்யாலுமே ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த வெளிப்படையான அழைப்பு நமக்கு கிடைச்சதே பெரிய வாக்கியம் அப்பா. ஏண்டா எத்தனையோ தமிழர்களுக்கு வெளிப்படையான எத்தனையோ காலமா எத்தனையோ நூற்றாண்டு கிடைக்கவே இல்லை. ஏண்டா சுவிசேஷம் உலகம் தோற்றம் முதல் அது மறைக்கப்பட்டிருந்தது. கடவுளத்துல நான் மறைச்சுதான் அதை யாருக்கு கொடுக்கணும்ன்றது எனக்கு தெரியும். ஏன்னா மிச்சம் எல்லாத்தையும் நான் அந்த பாவிகளை ஆதாவோட சேர்த்து வெறுக்கிறேன். ஐ டோன்ட் லைக் தட். எனக்கு ஆக்சுவலா இருக்கு இந்த பாவியல், இதுகள் எல்லாம் துரோகம், எல்லாம் துரோகிகள். நமக்கு சரியான துரோகம் செய்த ஒரு ஆளுடைய பிள்ளைகளை பார்க்க பார்க்க நமக்கும் என்னவா இருக்கும்? இந்த வெறுப்பும் எதிர்ச்சலும் பெரும் இல்லை. இவன் அப்பன் இவன் ஆத்தான் இப்படி செய்தது எங்களுக்கு.
இவன் வருது அது செய்யாட்டியும் என்ன அந்த குணம் தான் இருக்க போகுது இதுகளுக்கு சொல்லுவோம் எல்லாம் சாதாரணமா நமக்கே இப்படி அழலா இருக்குது கடவுளுக்கு எவ்வளவு அழலா இருக்குது துரோகியின் பிள்ளைகளை ஆதாம் ஒரு படுபயங்கர துரோகி அந்த துரோகியினுடைய வேடிச்சுகளை பார்க்க கடவுளுக்கு அவ்வளவு எரிச்சல அதான் ஒரு கட்டத்துல முழுக்க பிச்சறிஞ்சு அழிச்சு ஆக்கள எலும்பு மடிக்காத அளவுக்கு ஆக்கினார் அவ்வளவு வெறி அவ்வளவு அவசரம் நான் வெறிச்சவனை போல எலும்பு வேண்டாம் வெறி தெளிஞ்சனை போல என்ற அந்த மதுசாரத்தை வெறி கொள்ள குடிக்கிறவன் மாதிரி உங்களை அழிச்சழிச்சு குடிப்பேன்னா நீங்கள் எல்லாம் எனக்கு செய்ய துரோகம் உங்களோட மனுஷரோட ஆண்டவர் சரியான வெறி கோபத்தில் இருக்கிற இது இப்படிப்பட்ட கோபத்தில் புறஜாதிகள் எல்லாரையும் அவர் எல்லாரையும் அடைச்சு வச்சிருந்த போய் சேரு ஐயா அதனால வெள்ளக்காரர் நமக்கு சுவிசேஷம் சொன்னது எவ்வளவு பாக்கியம் எவ்வளவு நன்மை 15ஆம் நூற்றாண்டுல அவங்க வேற நோக்கங்களுக்காக மூவனாலும் அதாவது வேற நோக்கங்கள் நாம கதை கேட்கல இல்ல உலகத்தை ஆளோனும் உலகம் ஆள என்ன மனுஷனுக்கு கொடுத்த பொறுப்பு என்ன உலகத்தை ஆள் அதனால அவங்க எல்லாத்தையும் வளங்கள் பூமியை ஆள்றதுக்கு யோசிச்சாங்க அதுவும் யாரு முக்கியமாக செய்தது கிறிஸ்தவ ஆக்கள்ல போர்த்துகேயர் ஒல்லாந்து கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட் மற்றவன் உலகத்தை பிடிச்சு ஆண்டு கொண்டு இருந்தது நாம சரித்திரத்துல பார்க்கிறார் யாரு அந்த ஆளுங்கிறதுக்கு ஏன்னா அவங்களுக்கு பைபிள் தெரியும் ஏன்னா கடவுள் சொல்லிக்கிற ஆளை சொல்லி அதனால அவற்றை சாயல இருக்கிறவங்க கூட எல்லாரையும் நாம கடவுளை கொண்டு போவோம் ஆளும் அதுதானே நிலத்தை வானத்தை பூமியை விலங்கு எல்லாத்தையும் ஆளன் அதுல படைப்பின் கட்டளை நிறைவேற்றப்படணும் அதனால ஆள்றது போறோம் அது பொருளாதார ஆட்சியோ அதனூடாக அவருடைய ஆத்மாவை ஆள்றதோ ப்ராப்ளம் இல்லை செய்வோம் அதனால அவங்க ஆளுகிறதுக்காக ஒவ்வொரு தங்களோட பிரயாணங்கள்லையும் பாஸ்டர் மாதிரி கூட்டி கொண்டு வந்தாங்க பாஸ்டர் மேருடைய சபத்தோட கப்பலும் பறிக்கிறது ஒவ்வொரு போதகர் மேருடைய ஆசீர்வாதங்களோட சண்டையும் நடக்குது ஒவ்வொரு போதகர் மேருடைய நன்றியறிதல் கூட்டத்தோடு அந்த சண்டையினுடைய வெற்றி கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கு ஏன்னா அவங்க அத கிறிஸ்துவினுடைய அந்த படைப்பின் நியமம் நடந்து கொண்டிருக்கிறதாகத்தான் அவங்க பார்த்தாங்க அதனால வந்து ஆள வலிக்கிட்டா அதுக்கு பிறகு எடுத்துக்கொண்டு போற பொருள் அதெல்லாம் நீ கேட்கிறாது ஐயோ உங்ககிட்ட இருந்து கொள்ளை அடித்து கொண்டு போய்விட்டார்கள் ஐயோ ஆண்டவர் சொன்னார் நேபுகாத்நேச்சாருக்கு நான் கொள்ளையா நான் கொடுக்கணும் சம்பளம் கூலி பத்தாது ஐயோ அவன் அங்க அடிச்ச அடிபாடுல கொஞ்சம் பிந்து விளைச்சி போச்சுது அவன் பட்டபாடு அவங்களோட தலையெல்லாம் மொட்டையாகி போச்சுது அதனால நான் தீர்வையும் சேர்த்து கொடுத்து அவனுக்கு நான் டீலா தான் இருப்பேன் அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும்னா இல்ல இங்க டாக்டர் யாரோ டாக்டர் இவரோ இல்ல ஒல்லாந்தர் கொள்ளையடித்து கொண்டு போன இலங்கையின் அரசுரிமை ஆட்சியினுடைய முடியை திரும்ப தருவதற்கான கருத்தரங்கு ஒட்டி வச்சிருக்கேன் நானும் பார்த்தேன் கன்னடங்கள் சிரிப்பாத்தான் இருந்தது அப்ப நேபுகாத்நேச்சார் எடுத்துக்கொண்டு போனதுக்கு எத்தனை பேர் அப்ப வலிக்கிட்டு இருக்கணும் ஆனா ஆண்டவன் சொல்ற நான் தான் கொடுத்தேன் நான் அதெல்லாம் இப்படி பார்த்தா ஒல்லாந்தர் நெதர்லாந்து இருக்கிற அரசு தாங்கள் கொண்டு போன அந்த காலத்து அந்த வீரசிங்கனுடைய அந்த அந்த முடியினுடைய இதை அவ திருப்பி கொடுத்திருக்கணுமா இப்ப அப்படி கொடுத்து தாங்க அவளோட நல்ல இத அப்படி கரகமே செய்ய வலிக்கிறீங்களா அதுக்கு இவன் வைக்கிற பேர் கொள்ளையடிச்சு கொண்டு போனேன் என்று சொல்லி ஆண்ட கொள்ள பொருளை நான் தானே கொடுக்குறேன் இல்ல இருக்கணும் எவ்வளவு பைபிள் தெரியுது நீங்கள் ஹிரோஷிமா நாகசாகில போட்ட குண்டுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா நேபுகாத்நேச்சர் எத்தனை தரம் செத்து பிறந்து மன்னிப்பு கேட்கணும் மிஸ்டேவேலர் என்ற எவ்வளவு வேதம் தெரியாம கடவுளுடைய நீதி விளங்காம அதுக்கு தாங்கள் சில படிச்ச முட்டாளு அதான் ஊனம் அதுக்கு கிறிஸ்தவர் வேலை இருக்கிறாங்க வேற வேலை செய்யறாங்க திருப்பி கொடுத்து அதுக்கு உங்களை ஒரு மேனேஜர் ஆக்கி விட்டதுக்கு நீங்கள் இது தந்து முடியாது உங்களுக்கு மேல நாட்டில இருந்து கீழே வரைக்கும் போட்ட ரோட்டுக்காக என்ன காசு பொரியல் கொண்டு வந்து தேயிலையே நட்டு கொண்டு வந்து விட்டு இவ்வளவு பொருளாதார வளர்த்து நீங்க இல்லாட்டி நீங்க இன்னும் காட்டுக்குள்ள தான் கிடந்திருப்பியா போற அடிச்சு கொண்டு வர தெரியும் எங்கிட்ட அடிச்சு கொண்டு போன சாமானத்தை என்ன சும்மா சமாதான காலத்துல அடிச்சு கொண்டு போனாங்க நீங்கள் எங்களுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணி எவ்வளவு கலகம் செய்த நீங்கள் அடக்கு நாங்கள் அதனால எத்தனை பேரை படிக்க வச்சிருக்கிறோம்
அதனால சத்தம் போடாம அதுக்கு ஏதாவது செய்யணும்னா கொண்டு போகணும்னு தர மாட்டோம் உங்களுக்கு என்று சொல்றதுக்கு தெரியாம இப்ப எல்லாம் திருப்பி கொடுத்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கேக்கல்ல எவ்வளவு மனுஷர் பைபிளை விட்டு விலக விலக மாறி போச்சு. அதனால